படம் நல்லா இருந்தது. ஆக்சுவலா எனக்கு சிம்புவ பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ எனக்கு சிம்புவ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் வித்தியாசமா காட்டியிருந்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிம்புவ ஸ்க்ரீன்ல வந்து பார்க்குறேன் தியேட்டர் வந்து. ஸோ எனக்கு இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்புவோட ஃபைட்டும், கமலோட் சாரோட ஃபைட்டும் ஒரே இதில காமிச்சிருந்தாங்க. ஸோ அது அல்டிமேட்டா இருந்தது. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லனாலும், பட் அவங்க குடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு சாங் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது இதில இல்லவே இல்ல. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. மத்தபடி எனக்கு ஓகேங்க. நல்லா இருந்தது. ஆ சொல்றவங்க சொல்லதாங்க செய்வாங்க. ஆ அவங்க கஷ்டப்பட்டு குடுக்குறாங்க. ஸோ அப்படி ஈஸியா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போ முடியாது. அதில நெறைய எஃபர்ட்ஸ் இருக்கு. ஸோ அத பார்க்குறவங்களுக்கு அந்த ஃபேஸ்ல பார்க்குறவங்களுக்கு தான் அது படத்த பத்தி புரியும். படம் சூப்பராக இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி ட்ராவல் ஆகுதா? என்ன எப்படி கேட்குறீங்க? எனக்கு புரியல. எதை பேஸ் பண்ணி ட்ராவல் ஆகுதுன்னா என்ன சொல்ல தெரியல. ரெண்டு பேர் ஆக்டிங்கும் சூப்பராக தான் இருக்குது. ரெண்டு பேர் ஆக்டிங்கும் சலிச்சது இல்லை. ரெண்டு பேரும் அவர் உலக நாயகன், இவர் எஸ்டிஆர். என்னன்னு சொல்கிறது, ரெண்டு பேரும் சமதான். எல்லாரும் வந்து பார்க்கலாமே, ஃபேமிலியோட பார்க்கலாம், சின்ன பசங்க பார்க்கலாம், எல்லாரும் வந்து பார்க்கலாம். அது அவங்களோட பார்வையில் அவங்களோட பொறுத்து. எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. மணி அனிருத்தன் சார்னா ஒரே ஜானரில் தான் எடுக்க முடியுமா? அப்படி இல்லை. அவர் இஷ்டம், அவர் எப்படி வேணாலும் எடுக்கும். நல்லா இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் நல்லா தானே இருக்கும். ரெண்டு பேருமே நல்ல நடிகர்கள். அப்போ நல்லா தான் இருக்கும். நெகட்டிவாலாம் இல்லை. நான் ஒன்ஸ் பார்க்கலாம். எல்லாம் க்ரௌட் மென்டாலிட்டியில் சொல்கிறாங்க. அதனால ஒன்ஸ் பார்க்கலாம். அண்ணா நல்லா தான் இருக்கு. ஆ பிச்சை கிளப்பிட்டாருண்ணா. ரகுமான் சார் சொல்லவா வேணும். ஓகேண்ணா, நாட் அப் டு த லெவல். அதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோவா இல்லை. நிறைய வச்சுட்டு வந்தோம். பட் அந்த அளவுக்கு மூவி இல்லை. ரெண்டு பேரும் அவங்க போர்ஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இந்த கதை சூஸ் பண்ணது எனக்கு என்னமோ அவங்களோட டிசிஷன் தப்பா இருக்கும்னு தோணுது. அதுதான் மணிரத்னம். ஐ மீன் அவங்களோட ஃபிலிம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைச்சு வந்தோம். பட் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். சாங்ஸ் நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தோம். ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மணிரத்னமோட மூவின்னால வந்தோம். பட் கொஞ்சம் ஸ்டோரியில் செம்ம லேக் ஆகுது. எனக்கு என்னமோ அவங்களோட ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோரியில் அது மேட்ச் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவ்வளோதான். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. அவரோட ரோல் நல்லா இருக்கு. புரியல. ஃபேமிலியாக இருந்தால் கன்ஃபார்ம் வந்து நாங்கள் சின்ன பசங்க எங்களுக்கே அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆகல. கன்ஃபார்ம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற படம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப டயலாக்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஸ்டோரி அதாவது ஒன்று நடக்கணும்னு ஐ மீன் இது நடக்கும்னு பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதான் ஸ்டோரி நல்லா இல்லை. நாட் குட். இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, ஆக்டிங் எல்லாமே ஓகே தான். நான் ஸ்டோரி லைன் கொஞ்சம் கெஸ்டபிளாக இருந்தது. எங்கேயோ பார்த்த படம் மாதிரியே இருக்கும். ஸ்டோரி லைன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் படம் நல்லா இருந்திருக்கும். திருஷா மேம் கேரக்டரும் சரியில்லை. ஏன் அது மாதிரி கொடுத்தாங்கன்னே தெரியல. ஓகே, எல்லார் ஆக்டிங் நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. ஒன் டைம் வாட்சபிள் நல்லா இருக்கு படம். ஸ்டோரி வந்து அதுதான், துரோகம், சென்டிமெண்ட்டு, இதே தான். நீங்கள் பழைய படத்தில் தான் பார்த்துருப்பீங்க. ஒரு சீன் அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு தோணும். படம் ஃபுல்லாக எனக்கு அப்படி தான் இருந்தது. இது எங்கேயோ பார்த்துருக்கோமே, இது வேறு ஏதோ படத்தில் வர கதை மாதிரியே இருக்குது அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி டாப் நாச்சு, மியூசிக்கு எல்லாமே ஓகே தான். இதெல்லாம் கேள்வி. எப்பவுமே கமல் சார் தான். எஸ்டிஆரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு கமல் சார் ஆக்டிங் பிடிச்சிருந்தது. கெட்டப் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி படம் தான் இது. பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு மாதிரி எதுவுமே இல்லை. ஃபைட் சீனும் சரி எல்லாமே வந்து நார்மலாக தான் இருந்தது. பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் கிடையாது. ஃபேமிலியோட வந்தால் நல்ல படம். படம் ஒன் டைம் வாட்சபிள் ஆக்சுவலி. ஒரு வாட்டி பார்க்கலாம். மற்றபடி நல்லா இல்லை. நான் சொன்னேன்
என்ன எதிர்பார்த்தீங்க? நான் என்ன எதிர்பார்த்தேன்னா கேங்ஸ்டர் ஃபிலிம் தான் இருக்கும் சார். ஜாப்பனீஸ் பேர்லாம் சொன்னாங்க, சரி நல்லா இருக்கும்னு நான் பார்த்தேன். நார்மல் கேங்ஸ்டர் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்டாக ஒன் டைம் பார்க்கலாம். என்ன ஸ்லோவா இருந்துச்சா இல்ல என்ன? ஃபஸ்ட் டைம் ஸ்லோவாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்காங்க தவிர ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஃபைட்ஸ் ஸ்டன்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டன்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்கலாம். கமல்ஹாசன் நல்லா நடிச்சிருந்தாங்க. இப்போ மணிரத்னம்னால டயலாக் கம்மியா தான் இருக்கும். ஆமாம், இப்போ இதில் ரொம்ப டைலாகாக இருக்குது. நான் மணிரத்னம் கிட்ட இதை எதிர்பார்க்கல. சரி தூக்கம் தான் வரும்னு நினச்சேன், டைலாக் கம்மியாக இருக்கும், ஆனால் ரொம்ப டைலாகாக இருந்தது. சிம்பு பர்சன் சிம்பு நல்லா இருந்தது, அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது, ஸ்டன்ட்ஸில் அவரும் நல்லா இருந்தது, அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். மியூசிக் மியூசிக்கை சொல்லவா வேணும், ஏஆர் ரஹ்மான் பிச்சிட்டாரு. பிஜிஎம் சூப்பராக இருந்தது, பால் டப்பா பிஜிஎம் வரும் ஒன்று சூப்பராக இருந்தது. அவரும் த்ரிஷா பர்சன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஒரு மாதிரி த்ரிஷா எனக்கு இது பிடிக்கல, அந்த படத்தில் சுத்தமாக பிடிக்கல எனக்கு. அவங்க நல்லா நடிப்பாங்க, இதில் சுகர் பேபியாக நடிச்சிருக்காங்க, எனக்கு பிடிக்கல. கமல் ஆக்டிங் எப்படி பாருங்க? கமல் ஆக்டிங் பற்றி என்கிட்ட கேட்குறீங்க பார்த்தீங்களா? இப்போ அவர் த்ரிஷா அந்த இன்டிபிரசிலாம் பாருங்க. அது ஓகே. கமல் அவர் நடிக்க சொல்லியிருக்காங்க, நடிச்சிருக்காரு தானே ஏற்கனவே. இந்த மாதிரி ஃபேமிலியாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். தனியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒன் டைம் பார்த்துட்டு போகலாம். ஆமாம், கிளாமராக காமிச்சிருக்காங்க. ஸ்டோரி இருக்கா? ஸ்டோரி தான் இல்லை, சுத்தமாக இல்லை, சிம்பிள் ஸ்டோரி. செட் ஆயிருக்கா? எனக்கு செட் ஆகலை, என்னோட டேஸ்ட் இல்லை.